வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்கிறதான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 40% தான் பர்ஃபெக்டாக வரும். அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதா உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதிப்புன்னும் போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குறது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்க முடியுது, உங்களோட ராசி அதிக 11 இருக்கா. ஸோ 1, 4, 11ங்கிற ஒரு பாவங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா வந்து புதன் வந்து 11ல் இருக்கிறது வந்து அதுவும் 11 நிறைய கிரகங்கள் வந்து வெற்றிகளின் நிறைய கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்குது. ஸோ 12 மற்றும் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சிரத்தை எடுத்து அதுக்கான விஷயங்களுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பீங்க. 12ஆம் அதிபதி விரயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். மற்றபடி 2ல் செவ்வாய். ஸோ 2ல் செவ்வாய் வந்து 11 மட்டும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறோம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செவ்வாய் நீச்சன்னும் போதே நமக்கு வந்து மன ரீதியாகவும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை கொடுக்கல் வாங்கலையோ வந்து ஒரு சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன சஞ்சலங்களோ ஒரு காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நீச்சங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மனதில் வந்து நிறைய காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் விஷயம். அதுவும் தசாபுத்தி அந்தரங்கள் வரலாம் ஒன்றும் பெரிய அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள்ங்கிறது யாருக்கு மேஜராக வந்து செலவுகள் வரும்னா மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அதிகமான செலவுகள் இருக்கும். 3ஆம் அதிபதி இந்த சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ என்ன வேலை சம்மந்தமான விஷயங்கள், சிறு தூர பிரயாணங்கள் ஏற்படுது. உங்களுக்கு முயற்சிகளுக்காக நிறைய அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதனால் நல்ல நன்மைகள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் யாருக்குன்னும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் ஏதாவது குழந்தை தூர தேசத்தில் இருக்கிறது, உங்களை விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்க கூட உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பிரிந்த குழந்தைகள், அதாவது நம்ம பிள்ளைங்களே சட்டை போட்டு இருக்கிறது கூட கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளை கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு 6. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நம்ம வந்து நல்லா ஒழுங்காக இருந்தாலும் யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க போட்டு கொடுக்குறது, ஏதாச்சும் வாய் தகராறு, ஏதாச்சும் வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் லூஸ் ஸ்டாக் விட்டுரும். அது வந்து ஒரு அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. காலகட்டம் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருப்பதனால் திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் குரு ராகு ஒன்றா இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நோட்டில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் எமோஷனான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார ரீதியாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் குரு திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்களை, வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் வன்னிய மொழி பேசும் மாநிலங்கள் இருக்கணும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி ஆனாலும் நல்ல ஒரு லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா உணர்வு ரீதியான விஷயங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் எமோஷனான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொஞ்சம் இது பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 7-11 போது காம ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கொஞ்சம் வந்து கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் வந்து கருத்து பேதங்கள், எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். 8-9னாலே என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி அடுத்த அதிபதி வந்து 11ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். யாரெல்லாம் வந்து மிதுன லக்னமாகிறது குரு திசை புத்தி அந்த நான் பெருத்த லாபம், அது வெளிநாட்டில் இருக்கும் வெளி மாநிலங்களும் பெருத்த லாபம் இருக்கும். உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு படபடப்பு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, ஏன்னா காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இறைவனோட அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லக்னம் எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணா இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிரார்த்தனை. இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அது உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது இரண்டாவது. அதுவும் நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் என்ன கிழமையில் போனீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. சொல்கிறீங்களா? இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க. விச்சலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீடில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே இன்றைக்கி ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதின்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.